எனக்கு என் நாத்தனார் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். என் நாத்தனாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய் உன்ன சஞ்சய், வாணி கிட்ட எதுக்கு டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் என்னவா இருக்கும்னு கேட்டுட்டு இருந்தேன். நீ எப்பவுமே இந்த வீட்டை பத்தியும் ப்ராஜெக்ட பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்கல்ல, அதான். கொஞ்சமாவது பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடு சஞ்சய். சுத்தி பல பிரச்சனை இருக்கும்போது எப்படிமா ரெஸ்ட் எடுக்கிறது? உங்க அப்பாவை பாத்துக்க வாணி இருக்கா. அவர் சீக்கிரமே குணம் ஆயிடுவாரு. உனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா உன் ப்ராஜெக்ட்ல இருந்து கூட கொஞ்ச நாள் ஒதுங்கிரு. இல்லனா எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வா. ஆண்டி சொல்றது கரெக்ட் தான் சஞ்சய். நாம சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாமா? நானும் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா தனியா போக ஒரு மாதிரி இருக்கு. போயிட்டு வா சஞ்சய், உனக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. இல்ல ஆண்டி, இப்ப எனக்கு அந்த ஐடியா இல்ல. நிறைய ஒர்க் இருக்கு. சரி சஞ்சய், நீ போய் ரெஸ்ட் எடு. வாணி, அம்மா, நீ சஞ்சய்க்கு தைலம் தேய்ச்சி விடு. அவன் நல்லா தூங்கட்டும். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். லேசான தலைவலிதான், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே சரி பண்ணிடணும் சஞ்சய். விட்டா வலி அதிகமாயிடும். வாணி நர்ஸ் தானே, அவ பாத்துக்குவா. நீ ரூமுக்கு போ. ஓகேமா. என்ன வாணி யோசிக்கிற? போ. சரிங்கம்மா. இவ்வளவுதான். என்ன புலம்பல் ரொம்ப அதிகமா இருக்கு? நீ இருக்கிற வரைக்கும் நான் புலம்பிதானே ஆகணும். வேற வழி? புலம்புறது உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுத்துக்குமே நல்லது இல்ல சஞ்சய். குறைச்சுக்கோ. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ தானே தலை வலிக்குதுன்னு சொன்ன. அத்தை தைலம் தைச்சு விட சொன்னாங்க. அவங்க உன்னை நர்ஸ் நினைச்சு தப்பா சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் வேணா, நீ கிளம்பு. முடியாது. நீ என்ன நர்ஸா? இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த வேலை பாக்குற? கிளம்பு, முதல்ல கிளம்பு. ஒரு நர்ஸ் உன்னை தொட்டு தைலம் தேய்ச்சி விட்டா நீ ஏத்துப்ப. ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் தொடக்கூடாது, அப்படிதானே? நீ மட்டும் தான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க. நான் அதை அக்செப்ட் பண்ணனா? நீ ஏத்துக்கலனாலும் நான் தான் உன் பொண்டாட்டி. உன் மேல எனக்கு இருக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. உரிமைங்கிறது கொடுத்து வாங்கணும், நீ ஏன் எடுத்து கூடாது? புருஷன் பொண்டாட்டி உறவுல உரிமை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது சஞ்சய். நாம தான் எடுத்துக்கணும். படுத்துக்கோ. என்னது? என்ன நீ என்ன தப்பா பேசுற? நான் தைலம் தானே தேய்ச்சி விட போறேன். நீ தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற. நான் தைலத்தை கையில தொட்டுட்டேன் சஞ்சய். இப்ப நான் இதை உனக்கு தேய்ச்சி விட்டே ஆகணும். புரிஞ்சுக்கோ. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத சஞ்சய். வித்யா, வேணா சொல்றத கேளு. தைலத்தோட காரம் போய்கிட்டு இருக்கு சஞ்சய், நில்லு. மரியாதையா போயிடு. தைலமும் வேணாம், ஒண்ணு வேணாம். நீ முதல்ல கிளம்பு. நீ முதல்ல கிளம்பு. கிளம்பு. கிளம்பு.
கிளம்புன்னு சொல்றல, அப்படியே நின்னுகிட்டு இருக்க? கிளம்பு. முதல்ல கிளம்பு. டேய். டேய். மேக்னா, இங்க என்ன நடக்குது சஞ்சய்? கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஏய், என்ன சஞ்சய் இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல மேக்னா. அம்மா எனக்கு தைலம் தேய்ச்சி விட சொன்னாங்கல்ல, அவ அதுக்கு தான் வந்தா. அப்போ கால் ஸ்லிப் ஆகி என் மேல விழுந்துட்டா அவ. அன்னைக்கு ஏதோ பாத்ரூம் கதவு லாக் ஆயிடுச்சு, ஷவர் தானா ஆன் ஆயிடுச்சுன்னு சொன்ன. இப்ப இப்படி சொல்ற? ரெண்டுமே உண்மைதான். அது எப்படி? எல்லாமே இவ கூட மட்டும் நடக்குது. ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிற விஷயத்துக்கு நாம என்ன பண்ண முடியும்? இது அத்தைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் சின்ன விஷயம் மேக்னா. இதை யாராவது அம்மா கிட்ட சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அம்மா என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி? நீ தப்பா எதுவும் யோசிக்காத. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, நீ கிளம்பு. ஓ, வித்யா அந்த வீட்டுல இருந்துகிட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? என்ன நானும் பாத்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எதுக்கு நீ இவ்ளோ கோவமா பேசுற? ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி நடிக்காத. நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். கேடியா? நானா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டே மேகனா. உன் நடிப்புக்கு ஆண்டி வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். வாணி, இது என்ன அரசன் ஒண்ணு நினைச்சியா? சென்னை. இங்க உன் சேட்டையெல்லாம் காட்டினான்னு வெய்யே, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். ம். அரசனூர் மட்டும் இல்ல மேகனா, எந்த ஊருக்கு போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன், ஆனா யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ மேகனா. அந்த அளவுக்கு உனக்கு திமிர ஆயிடுச்சா? தன்னம்பிக்கைக்கு உங்க ஊர்ல திமிருன்னு பேர் இருந்தா அது என்கிட்ட நிறையவே இருக்கு. இதெல்லாம் ஆண்டி குடுக்கற இடம். நல்லவ மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்தி வச்சிருக்கல. என்ன நீ திரும்ப திரும்ப அதையே சொல்ற? சரி, நான் நடிக்கிறேனே வச்சுக்கோ. நீயும் தான் இத்தனை நாளா இந்த வீட்ல இருக்க. என்ன மாதிரியே நீயும் நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிக்க வேண்டியதானே? அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்க. உன்னால முடிஞ்சுதா? ரொம்ப ஆடாத வாணி, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஆண்டி உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திடுவாங்க. அதுவும் ஆசையா இருக்கலாம், ஆனா அது நடக்கணுமே. கண்டிப்பா நடக்கும். நடக்கும்போது பார்க்கலாம். நான் உன்னை லாஸ்டா ஒரு தடவை வார்ன் பண்ற வாணி. பண்ணு பண்ணு. நீ இந்த வீட்டுக்கு நர்ஸ் வேலை பார்க்க தானே வந்திருக்க, அத மட்டும் பார்த்தா போதும். அதுதான் உனக்கு நல்லது. அத விட்டு சும்மா சஞ்சய் கிட்ட நெருங்குனா என்ன பண்ணுவ? ஆளை வச்சு தூக்கிடுவியா? அதுக்கெல்லாம் தான் நீ பயப்படுற ஆள் இல்லையே. நீ யாரு, எந்த ஊரு, இங்க யாரு உன்னை அனுப்பி வச்சான்னு எல்லா டீடைல்ஸையும் நான் ஆண்டி கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, பயமா இருக்கு மேகனா.
அப்படிலாம் செஞ்சிடாத. இனிமே நான் சஞ்சய் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுரு மேகனா. இப்படிலாம் கெஞ்ச வேண்டிய எதிர்பார்க்கறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருடி, இப்பவே போய் நான் அத்தை கிட்ட சொல்றேன். ஆ, சொல்லு சொல்லு. தாராளமா சொல்லு. அப்படியே நீ அரசனூருக்கு வந்து விருந்து சாப்பிட்டது, வித்யாவை தேடி என் கூட அலைஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லு. நீ சொல்லலனா நான் சொல்லிடுவேன். உன்ன விட்டுடி. நீ அடிச்சா நான் வாங்கிட்டு போயிருவேன்னு நினைச்சியா? நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் மழுமட்டை இல்ல மேகனா. நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் அத நான் வட்டியோட திரும்ப கொடுத்துருவேன். விடுவாணி, விடு. உன் கை கம்ப்யூட்டர் தட்டுற கைனா என் கை கருவாலும் மண்வெட்டியும் பிடிக்கிற கை. பதிலுக்கு திரும்ப நான் ஒண்ணு வச்சேன்னு வெய்யு, 5 விரலும் பச்சை குத்துற மாதிரி பதிஞ்சு போயிரும். ரொம்ப வலிக்குதோ? நான் வேணும்னா தைலம் போட்டு விடவா? உன் ஆட்டோல ஒரு நாள் அடங்குவாணி. அன்னைக்கு நான் உன்னை பாத்துக்கிறேன். பாக்கலாம் பாக்கலாம். பாத்து போ. மேடம், நோட் பண்ணிட்டீங்கல்ல? சொன்ன எல்லாத்தையும் நான் இதுல நோட் பண்ணிக்கிறேன் மேடம். ஓகே. வாணி, அம்மா. என்ன வாணி, சஞ்சய்க்கு தைலம் தேய்ச்சி விட்டியா? இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு? அவர் எங்கம்மா தைலம் தேய்ச்சிக்க விட்டாரு? நான் கிட்ட போனாலே பயங்கரமா கூச்சப்படுறாரு. என்னது, கூச்சப்படுறானா? ஆமாமா. நான் ஒரு நர்ஸ் தானே, என்கிட்ட ஏன் கூச்சப்படணும்? அதானே, உன்கிட்ட ஏன் கூச்சப்படணும்? நான் எவ்ளோ சொல்லியும் கேக்கலமா. தைலம் தேய்ச்சி விடாமலே வந்துட்டேன். ஏன் சஞ்சய் இப்படி பண்ற? இல்லம்மா, எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு. இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன். பொய் சொல்றாருமா. இப்ப அவருக்கு தலைவலியோட சேர்த்து காய்ச்சலும் வந்துருச்சு. சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு மறைக்கிறாரு. காய்ச்சலா? காய்ச்சலா? எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான் 110 டிகிரி இருந்துச்சே. ஐயோ, மறுபடியும் ஏதோ பிளான் பண்றா. என்ன சஞ்சய், ஏன் இதையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிற? அம்மா, நான் எதுவும் மறைக்கலமா. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன சார், ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஃபீவர்னு கரெக்டா சொல்றாங்க, நீங்க இல்லன்னு சொல்றீங்க. இப்பெல்லாம் என்னென்ன வியாதி வருது, இதெல்லாம் லேசா விடலாமா? ஏதாவது பெருசா இழுத்துட்டு போய் விட்டா என்ன ஆகுறது? ஏற்கனவே ஐயாவுக்கு உடம்பு முடியல. ஐயோ, நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சஞ்சயே ஒண்ணும் இல்லன்னு சொல்லும்போது நீ எதுக்கு காய்ச்சல்னு சொல்ற? நான் எதுக்கு மேகனா போய் சொல்லணும்? நேரம் ஆக ஆக அவர் கண்ண பாரு செவந்துகிட்டே போகுது. ஆமா, அது காய்ச்சல்ல சவக்கல, இவன் மேல இருக்கிற கோவத்துல சவக்குது. நீங்களே பாருங்கம்மா. ஆமா சஞ்சய், உன் கண்ணு செவந்துதான் இருக்கு. அம்மா, எனக்கு ஃபீவர்ல ஒண்ணும் இல்லம்மா. நீங்களே என்ன செக் பண்ணி பாருங்க. பாருங்க, பாத்தீங்களா? நான் சொன்னல, எனக்கு காய்ச்சல்லாம் இல்லல்ல. ஆமா, காய்ச்சல் மாதிரி தெரியலையே வாணி. உள்காய்ச்சல்மா, வெளியே தெரியாது. நான் தான் பல்ஸ் பார்த்தேனே. சஞ்சய் சார், உள்காய்ச்சல்னா ரொம்ப டேஞ்சர் சஞ்சய் சார். உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதத்தான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரே. ரொம்ப கூச்சப்படுறாரு. என்ன சஞ்சய் நீ, ஹாஸ்பிட்டலுக்கு போனா நர்ஸ் நமக்கு ஊசி போடுறது இல்லையா? டாக்டர் நம்மள தொட்டு பாக்குறது இல்லையா? வாணி ஒரு நர்ஸ், அவகிட்ட உனக்கு என்ன கூச்சம்? ஐயோ, நான் உங்களுக்கு எப்படிமா புரிய வைப்பேன்? நீ எதுவும் சொல்லாத சஞ்சய். வாணி, அம்மா, நீ இவனை பாத்துக்க.
என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணு. அவன் உன்னை அவாய்ட் பண்ணானா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் வந்து பாத்துக்கிறேன். ஆ சரிங்கம்மா. சஞ்சய், நீ தேவையில்லாம வெளியில எல்லாம் சுத்த வேண்டாம். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. ம். ஆ, ஆ, இவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. அடுத்தடுத்து ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டே இருக்காளே. இவளை தடுக்கலன்னா அவ்வளவுதான், சஞ்சய் எனக்கு கிடைக்கவே மாட்டா. ம் ஏன் வித்யா அப்படி பண்ற? நான் நல்லா தானே இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு எனக்கு காய்ச்சல்னு சொல்ற. நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா? தலைவலின்ட்டு சொன்னியே, என் தலைவலியே நீதாம்மா. அப்போ காய்ச்சல் யாரு? ஐயோ, இல்ல தலைவலி வந்தா காய்ச்சலும் சேர்ந்து வரும், அதே யாருன்னு கேட்டேன். ஐயோ, நீ எனக்கு கொடுக்குற மென்டல் டார்ச்சருக்கு என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு வெளியில போ. அத்தை உன்னைய பாத்துக்க சொல்லிருக்காங்கல்ல, மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், குடி. மருந்தா? ம் என்ன மருந்து? நிலவேம்பு கஷாயம். கஷாயமா? ம் இந்த ஸ்மெல் பண்ணாலே கொம்பிட்டு வருமே, அதுவா? அப்படிலாம் சொல்லாத சஞ்சய், இதுதான் கொடூர வியாதியே விரட்டி இருக்கு. கண்ணை மூடிட்டு ஒரே மடக்குல கப்புன்னு குடிச்சிரு. ம், எனக்கு கசப்புனாலே பிடிக்காது. நல்லது எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்ற, அப்படிதானே? இந்த கஷாயம் உடம்புக்கு நல்லது, குடி. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. காய்ச்சல் இல்லாம இதை குடிச்சிட்டு வாந்தி எடுக்க சொல்றியா? இப்ப குடிக்க போறியா இல்லையா? முடியாது. அத்தையை கூப்பிடவா? ஐயோ, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் என்ன குடும்பப்படுத்துற? எனக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம், நீ என்னைய உன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கணும், என்கிட்ட பிரியமா இருக்கணும், என்னைய நல்லா பாத்துக்கிடணும். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்போ எனக்கு அத்தையை கூப்பிடுறதை விட வேற வழியே இல்ல. ஏய், என்ன மேகனா, நீயும் கஷாயம் கொண்டு வந்திருக்கியா? ஆ? நான் கொடுத்ததையே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு, நீ கொடுத்தா வாங்கிப்பாரா? வாங்கிப்பா. ஆ, ஏன்னா நான் கஷாயம் கொண்டு வரல, கிரேப் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். திராட்சை ஜூஸா? ஆமா, இந்தா சஞ்சய். நான் கொடுத்த கஷாயத்தை வாங்காம ஜூஸ வாங்கிருவியா நீ? எங்க வாங்க பாப்போம். சஞ்சய் தான் கஷாயம் பிடிக்கலன்னு சொல்றான்ல, எதுக்கு கம்பல் பண்ற? மருந்து பிடிக்கலண்டா விட்டுற முடியுமா? அப்புறம் நோய் எப்படி குணமாகும்? அவனுக்கு முதல்ல காய்ச்சலே இல்ல, நீ தானே போய் சொன்ன. ஆமா மேக்னா, இவ போய் தான் சொன்னா. தயவு செஞ்சு எப்படியாவது இவ கிட்ட இருந்து காப்பாத்தேன். நான் காப்பாத்துறேன் சஞ்சய், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் காய்ச்சல்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, அம்மா தான் இப்போ கஷாயத்தை குடுக்க சொன்னாங்க. 2 பேரும் தடுத்தீங்க, அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஓகே, நீ சொல்ற மாதிரி சஞ்சய்க்கு ஃபீவர்னே வச்சுக்கோ. ஃபீவருக்கு கஷாயம் தான் குடிக்கணுமா என்ன? ஹெல்த்தியா ஜூஸ் குடிச்சாலே கியூர் ஆயிடும். சஞ்சய், நீ ஜூஸ வாங்கிக்கோ. காய்ச்சலுக்கு யாராவது திராட்சை ஜூஸ குடுப்பாங்களா? ஏன் குடிச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அது இங்க நடக்காது. நீ வாங்கிக்க சஞ்சய். தள்ளு. ஏய் மேக்னா, அத குடுக்காத. விடு, கையெடு. வாணி, சொல்றல கேளு, குடுக்காத. சஞ்சய் பாரு சஞ்சய், விடு வாணி. சொன்ன கேளு, குடுக்காதங்கறல. கையெடு வாணி. வாணி, மேக்னா, அத இங்க பாருங்க, குடுக்காத, இப்படி விடு. சண்டை போடாதீங்க. கொடுங்க, ஏய் கொடுங்க. காய்ச்சலுக்கு அத குடிக்க கூடாது. ஏய், கொட்டிட போகுது. என்கிட்ட கொடுங்க, கொடுங்கன்னு சொல்றல. ஏய், என்ன நடக்குதுங்க? பாருங்க ஆண்டி, நான் சஞ்சய்க்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்தா இவ அது குடுக்க கூடாதுன்னு கீழே தட்டி விட்டுட்டா. என்ன வாணி? இல்லம்மா, காய்ச்சலுக்கு நான் நிலவேம்பு கஷாயம் வச்சு கொண்டு வந்தேன். சஞ்சய் அத வாங்காம மேகனா கொண்டு வந்த திராட்சை ஜூஸ வாங்கணும்னு சொல்றாரு, அதாமா தடுத்து விட்டேன். கரெக்டா தானே பண்ணிருக்கா? என்னம்மா நீங்க? அவ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றீங்க? அவ பண்ணது தப்பு இல்லையா? தப்பே இல்ல, மேக்னா பண்ணதுதான் தப்பு.
என்ன மேக்னா, படிச்ச பொண்ணு தானே நீ? ஃபீவருக்கு கிரேப் ஜூஸ் கொடுத்தா ஃபீவர் அதிகமாகாதா? இது கூட தெரியாதா உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இல்ல ஆண்டி. சஞ்சய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு வாணிக்கு தெரியும். நீயே இதுல தலையிடுற? சஞ்சய் உன்கிட்ட ஜூஸ் கேட்டானா? இல்ல ஆண்டி. அப்புறம் ஏன் எடுத்துட்டு வந்த? அதிக பிரசங்கத்தனமா பண்ணாத. சாரி ஆண்டி. போய் சர்வன்ட்ட வர சொல்லி இத க்ளீன் பண்ண சொல்லு. அம்மா, இந்த கஷாயம். ஏன் சஞ்சய், கஷாயம் குடிக்க மாட்டியா? அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வேண்டாம்மா. ஒண்ணும் இல்லாமையா உனக்கு வாணி ஃபீவர்னு சொல்றா? குடு. இந்தா குடி. வேணாம்மா, வேணாம். அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? இல்ல, உங்க அம்மா சொன்னா விஷத்தையே குடிப்பேன்னு சொன்னீங்க. இந்த கஷாயத்தை குடிக்க மாட்டேங்கிறீங்க. சஞ்சய் சார் குடிங்க, ஒண்ணும் பண்ணாது. ஆ? என்ன கொஞ்ச நேரம் கசக்கும், கொஞ்ச நேரம் தான் கசப்பா இருக்குமா? ரொம்ப நேரம் இருக்கும், ஆனா பழகிடும் சார். குடிங்க சார். ஒரு பேச்சுக்கு தலைவலின்னு சொன்னதுக்கு என்ன எப்படி பழி வாங்கிட்டாளே. குடி சஞ்சய். அவ்வளவுதான். ஆ, சாயங்காலம் ஒரு டம்ளர், ராத்திரி ஒரு டம்ளர் குடிக்கணும். மறுபடியுமா? காய்ச்சல் சரியாகணும்ல. நீ குடு வாணி. அம்மா குடிக்க முடியாதுன்னு சொன்னான்னா என்ன கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு சஞ்சய். சரிங்க. சஞ்சய் சார் ரெஸ்ட் எடுங்க சார். ஓ